நேற்று ஒரு பிஸ்னஸ் ஓனர் கூப்பிட்டாரு. ஒரு பையன் 6 மாசமா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு 1 மந்த் பிஃபோர் டைம் கொடுத்தேன். இந்த 1 மந்த்லையும் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. இப்போ நான் இன்னைக்கு கூப்பிட்டு சரியில்லைப்பா நீ நின்றுக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் திடுதுப்புன்னு நிற்க சொன்னால் நான் எங்கே போவேன், எனக்கு பணம் 2 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்றான். என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். நான் அவரை கேட்டேன், 6 மாசமா நீங்கள் என்ன பண்ணீங்க? அவனை எந்த ட்ரைனிங்கும் கொடுக்கலையா? அவன் ஏன் டிமாண்ட் பண்ணணும்? உண்மையிலேயே வேலை செய்யலையா அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது இன்ஃபேக்ட் எஸ், அவன் வந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்தது. 2 லட்சம் கொடுக்க முடியாதா, இல்லை பணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவன்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. இந்த கடைசி 3 மாசம் நீ என்ன செஞ்ச, கம்பெனிக்கு உன்னால என்ன வந்தது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கேளுங்க அப்படின்னு. அவன் போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வந்துட்டு, சார் நான் இன்னிலிருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ பெரும்பாலான நேரங்கிறதுல உங்களுக்கு முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொன்னா, யூ ஃபோக்கஸ் ஆன் த டேட்டா அண்ட் ரிப்போர்ட்ஸ். அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பாருங்க. பட் மறுபடியும்